நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தம்பி, உங்களோட மீதி துணிலாம் இதுல இருக்கு. What the? ஓஹோ, ஆன்ட்டி, இது எப்படி ஆச்சு? எலி இத கடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா. வாட்? உண்மையில இங்க எலி இருக்கா? ஓ, சுருதி இத முன்னாடி என்கிட்ட சொன்னா நான் அவ சும்மா சொல்றான்னு நினைச்சேன். ராத்திரி நேரத்துல தான் வெளியில வரும். ஆனா நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா. நான் இத தெச்சி ரஃப் பண்ணி ஏதாவது சரி பண்ண முடியுமான்னு பாக்குறேன். இல்ல தட்ஸ் ஓகே. நானே இல்ல, டக்குன்னு வேலையை முடிச்சிடுறேன். அப்புறம் அன்னிக்கிட்டே சொல்லி வச்சிடுறேன். எலியை கொல்றதுக்கான மருந்தையும் கொடுக்க சொல்லிடுறேன். அது ராத்திரி நேரத்துல தரையில வச்சா போதும். விடியறதுக்குள்ள எல்லா எலியும் காணாம போயிடும். எல்லா எலியுமா? மொத்தம் இங்க எத்தனை எலி இருக்கும்? எதுவும் கொஞ்சம் எலி இருக்கும். ஆனா நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா. மருந்து வச்சா அந்த எலியெல்லாம் ஓடி போயிடும்பா. ஓகே, நான் போய் இதை சரி பண்ணிட்டு வரேன். ஏதோ கொஞ்சம் லேட் ஆனதுனால நீங்க கார்டியை கேன்சல் பண்ணிட்டீங்களா? கார்டை கொடுக்கறதுக்கும் நிறைய மாசம் ஆக்குறீங்க. ஆனா கேன்சல் பண்ண ஒரு நிமிஷம் இருந்தா போதுமா உங்களுக்கு? சாரி சார், பேங்கோட பாலிசி இதுதானே. உங்களோட இந்த பாலிசியால மான மரியாதையோட வாழ்றவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை. உங்களுக்கு நான் எப்ப இருந்து கஸ்டமரா இருக்கேன், கொஞ்சமாவது மதிக்கணும்ல. ஹரிபிரகாஷ், சொல்லுங்க. என் செக் எங்க? ஷாம் தம்பி, அது அஞ்சலி அம்மா. ராணியம்மா, நீ எதுக்கு வந்த? அதுல உனக்கு எதுக்கு வீண் சிரமம்? செக்க சைன் பண்ணி ஹரிபிரகாஷ் கிட்ட. பரவாயில்ல, இருக்கட்டுங்க. அதெல்லாம் இருக்கட்டும். உங்களோட கார்டு எப்படி டிக்ளைன் ஆச்சு? அது வந்து ராணியம்மா, நான் சொன்னா நீ சிரிக்க ஆரம்பிப்ப. ராஜகுமாரி வரப்போறாங்கிற சந்தோஷத்துல நான் நிறைய செலவு பண்ணிட்டேன். பொம்மைகளோட சேர்த்து தேவையான பொருள் எல்லாம் நிறைய வாங்கிட்டேன். அப்புறம் என்னோட கேஸுக்கான ஒரு பேமெண்ட்டும் வரல. அதனால என்னங்க? வணக்கங்க. லேட் பேமெண்ட்டுக்கு சாரி கேட்டுக்கிறேன். எவ்வளவு அமௌண்ட் ஆயிருக்கு? மேம், அது வந்து இன்ட்ரெஸ்டோட சேர்த்து 40,000 ரூபாய். சரி. இந்தாங்க. இவரோட கார்டை சீக்கிரமா ஆக்டிவேட் பண்ணிடுங்க. தேங்க்யூ மேம். நான் இப்ப வந்துடுறேங்க. தேங்க்யூ சார். என்ன பாத்தியா? அஸ்வின் எல்லா பணத்தையும் ராணியம்மா பேருக்கு மாத்தி என்ன ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு நடந்த மாதிரி திரும்ப எப்பவும் நடக்கக்கூடாது. என்னை யாரும் இப்படி அவமானப்படுத்தக்கூடாது. இப்படி எல்லாம் நான் நடக்கவே விட மாட்டேன். பகவானே கிருஷ்ணா, எலிய கொல்றதுக்கு இதை விட நல்ல மருந்து எதுவும் இல்ல. ஒரு எலி கூட தப்பாது. ஆனா அஸ்வின் தம்பி, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இதை தொடவே கூடாது. ஏன்னா மனுஷங்களுக்கு இதால நிறைய ஆபத்துக்கள் வரலாம்ப்பா. இத ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் துணியையோ பேப்பரையோ வச்சு யூஸ் பண்ணு. ரியலி? நான் என்னன்னு சொல்ல, ஒரு நாள் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க இத கையால தொட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் விடிஞ்சுதா இல்லையான்னு கூட தெரியல. வாட்? இதால மனுஷங்களும் செத்துருவாங்களா? உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இத பாருங்க தம்பி, இருந்தாலும் இத பரிசோதிச்சு பாக்குறதுலாம் நல்லதில்ல. இந்த ஷோல பல பேரோட ஜாதகங்களை நாம இப்ப பார்க்க போறோம். முதல்ல ஏழை வீட்டு பொண்ணுங்களை மயக்கி கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஜாதகத்துல இருக்கக்கூடிய தோஷத்தால அந்த பொண்ணு இறந்து போயிடுவா. அதுக்கப்புறமா இவங்க உண்மையிலேயே காதலிச்ச பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிப்பாங்க.
லவண்யா, டோன்ட் திங்க் லைக் தட். நம்ம 2 பேருமே சேர்ந்து இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம். இது எல்லாமே உனக்காக தான். நீங்க சிரிக்கிறீங்களா? ஆமா, ஏன்னா இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உனக்கு ஒன்று கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னது? எனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? யா, உனக்காக ஒரு சர்ப்ரைஸ். முதல்ல நீ கண்ணை மூடு. சீக்கிரம் சொல்லுங்க, என்ன அது? ரோசா? பூவோட சேர்ந்து முள்ளும் இருக்கும். என்ன? பூ உனக்கு கிடைச்சிருச்சு, முள்ளும் இப்ப கிடைக்க போகுது. என்ன இது? என்ன பண்றீங்க? இப்ப எனக்கும் கொஞ்சம் பூ கிடைக்கணும்ல. எனக்கு புரியலங்க. என்னோட வழியில இருக்கிற முள்ள முதல்ல நான் எடுக்கணும், அப்பதான் பூ என்னோட கைக்கு வரும். புரியுதா? எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க அத்தை? இவரு எலியே இல்ல, என்னதான் கொலை பண்ண நினைக்கிறாரு. அஸ்வின் தம்பி, என்னாச்சு மகாராணி உனக்கு? ஏன் இப்படி ரூம் வாசல்லே நின்னு முறைச்சு முறைச்சு பாக்குற? அத்தை, அது எலி கொல்ற மருந்து ரொம்ப கசப்பா இருக்கும்ல. ஆ. ஆமா ஸ்ருதி, இது வரைக்கும் அதை நான் சாப்பிட்டு பார்த்ததில்ல. அதை சாப்பிட்ட எலிகளை உயிரோட பார்க்கலான்னா எதுவுமே உயிரோட இல்ல. அடடா, நீ ஏன் இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்கிறன்னு புரியவே இல்லை. எப்பவும் தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க. நகரே நகரே, வழி விடு. ஸ்ருதி, இதை உன்னால ரூம்ல கொண்டு போய் போட முடியுமா ப்ளீஸ்? இல்ல இல்ல, இது என் கையில நான் தொடக்கூட மாட்டேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரியா, பிரியா என்னாச்சு? ஏன் இருட்டா இருக்கு? உங்க பேக்க கொடுங்க, உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அப்படின்னா நான் சீக்கிரமா போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். அஜய், இப்போ நீங்க வெளியே வரலாம். நான் ஃப்ரெஷ் ஆயிட்டேன். என்னாச்சு? கேண்டில் லைட் லஞ்சா? என்ன ஸ்பெஷல் அக்கேஷன்? நீங்க தினமும் நிறைய வேலை செய்றீங்கல்ல, அதனால உங்களோட டயர்ட்னஸை குறைக்கிறதுக்காக ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நினைச்சேன். Shit. எ- Shit, shit. Oh my என்னாச்சுங்க? God. My என்னங்க? God. பிரியா, கேண்டில்ஸ் வச்சது ஓகே தான், பட் அது பேப்பர்ல வைக்காம தள்ளி வச்சிருக்கணும்ல, இல்ல பேப்பரையாவது எடுத்து வச்சிருக்கணும்ல. இந்த பேப்பர்ஸ்ல நான் அண்ணன் கிட்ட வேற சைன் வாங்கணும். இதெல்லாம் ஒரிஜினல் பேப்பர்ஸ். என்னங்க?
அஜய் ஆ. சாப்பாடு இல்ல ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி இன்னொரு பேப்பர்ஸ் ரெடி பண்ண சொல்லணும். அதனால நான் பிரிண்டர்கிட்ட போகணும். நான் டைனிங் டேபிளே சாப்பிட்டுக்கிறேன். இந்தாமா ஸ்ருதி, குடி. அந்த டீ உனக்கு இல்ல, இதான் உனக்கு. ஏன் ஏன்னா இதுலதான் நான் எலி மருந்த கலந்திருக்கேன். என்ன? What? இதுல கத்துறதுக்கு என்ன இருக்கு? இதுல சுகர் இருக்கு, அதுல சுகர் இல்ல. அதனால அது உன்னோட கப், இது என்னோட கப். நான் வெளியில போய் உட்காந்து டீ குடிக்கிறேன். அஸ்வின் தம்பி, ஸ்ருதிக்கு தலையில ஏதாவது அடிபட்டுருச்சா என்ன? எப்பவும் இருக்கிற மாதிரி இல்லையே இவ. தப்பிச்சிட்டேன். பாட்டி கொஞ்சம் இதை பாருங்க. இந்த ஃபர்னிச்சர் நம்ம வீட்ல போடலாம். எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. உன் செலக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குமா? நிஜமாவா? அஞ்சலிமா, சொல்லுங்க பாட்டி. மாப்பிள்ளை இதை பத்தி என்ன சொன்னாரு? எப்ப உன்னை அவரோட கூட்டிட்டு போக போறாரா? கூடி சீக்கிரமே பாட்டி. ஆனா இந்த தடவை நான் ஒரு பேச்ச கேட்க போறதே இல்ல. ஐயோ ராணியம்மா, என்ன பிரச்சனை உனக்கு? நீ இந்த வீட்ல இருக்கணும்னு எப்பவும் நான் சொல்றேன்ல, அது ஏன்னு உனக்கு தெரியும்ல. ஏன்னா நீ இருக்கியே, கொஞ்சம் கூட கவனமாவே இருக்க மாட்டேன். நீங்க இப்படி சின்ன மாதிரி பேசுறத நிறுத்துங்க பாட்டி. நான் இதை வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கு போலாம். சரிம்மா. ஐயோ ராணியம்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நில்லு. திடீர்னு ஒரு புது பிரச்சனை வேற. நம்ம வீட்டுக்கு போய் ஆகணும்னு ராணியம்மா பிடிவாதமா இருக்கா. இப்ப ராணியம்மா இந்த வீட்டை விட்டு வராம நான் எப்படி தடுக்கிறது? டிவியில புது ஷோ வருதா? ஆட் கூட நல்லா இருக்கே. இனிமே வார வாரம் வரப்போதா? கடவுள் தான் எனக்கு வழிகாட்டணும். இது எல்லாம் என்னால பார்க்க முடியுமா? ஆனா ஒரு விஷயம், நீங்க 2 பேரும் கண்டிப்பா இதை பாருங்க. What? இவளுக்கு என்னாச்சு இன்னைக்கு? ஏன் என்ன பார்த்தது இவ இப்படி ஓடி போறா? என்ன மனோரமா இதெல்லாம்? இதோ கொண்டு வந்துட்டேன் அத்தமா. வேற ஏதாவது வேணுமா? நீ அஜாக்கிரதையா இருக்கன்னு நான் எப்ப சொன்னேன்? நீ தனியா இருந்தா அதை நினைச்சு நினைச்சு நான் ரொம்ப கஷ்டப்படுவேங்கிறதுக்காக அப்படி சொன்னேன். நீங்க தேவையில்லாம ஏங்க இந்த அளவு கவலைப்படுறீங்க? நம்மள மாதிரி தனியா வாழ்ற கப்பல்ஸ் யாருமே இல்லையா என்ன? ஒரு நிமிஷம் ராணியம்மா. ஹலோ, சொல்லுங்க. என்னால என்ன நல்லா பாத்துக்க முடியும். ரொம்ப நல்லாவே பாத்துக்க முடியும்.
ராணியம்மா அம்மா அஞ்சலி, அஞ்சலி அஞ்சலி, ராணியம்மா உனக்கு என்னாச்சு? எதுவும் ஆகலல்ல? ஒருவேளை உனக்கு என்னம்மா என்னாச்சு? அஞ்சலிமா என்னாச்சு? உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல? இல்ல நான் பாட்டி, நான் கால் ஸ்லிப் ஆகி வரும்போது கையில என்னமோ வழுக்கி. ஹலோ ஹாய் பாய் பாய். வழுக்கடிச்சா? ஆனா அஞ்சலி, இது எப்பவும் கிளீனா தானே இருக்கும். அத்தை, ஆனா என் கையில ராணியம்மா உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் உன் கூடவே செத்து போயிருந்திருப்பேன். எத்தனை முறை நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன், நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். வா கீழே வா, மெதுவா வா. பாத்துமா, பாத்து மெதுவா வா. மெதுவா மெதுவாமா. ஒண்ணும் இல்ல, ரிலாக்ஸ் ஆயிடு. இந்த மாதிரி இருக்கும்போது எந்த வேலையை பண்ணாலும் கவனமா பண்ணணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முதல்ல ஏழை வீட்டு பொண்ணுங்களை மயக்கி கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஜாதகத்துல இருக்கக்கூடிய தோஷத்தால அந்த பொண்ணு இறந்து போயிடுவா. அதுக்கப்புறமா இவங்க உண்மையிலேயே காதலிச்ச பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஸ்ருதி, கொஞ்சம் இதை பாஸ் பண்ணு. கொலை 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 கொலை. ஸ்ருதி, ஸ்ருதி நில்லு. ஸ்ருதி, தம்பி கொடுங்க, நான் வெட்டி இல்ல கொடுங்க. இல்ல, ஐம் ஓகே, இட்ஸ் ஃபைன். ஸ்ருதிக்கு திடீர்னு என்னாச்சு? பகவானே கிருஷ்ணா, ஸ்ருதிக்கு எதுவுமே ஆகல தம்பி. அவதான் நம்மள பைத்தியக்காரங்கள ஆக்கலான்னு பாக்குறா. நீங்க வேணா பாருங்க, 2 நிமிஷத்துல சரியாயிடுவா. ஆனா எப்பவும் இந்த மாதிரி இவ பண்ணதே இல்லையே. கடவுள் எப்ப என்ன பண்ணுவாரு, ஸ்ருதி எப்ப என்ன பண்ணுவான்னு தெரியாதுப்பா. இதை யாராலையும் கணிச்சு சொல்லவே முடியாது. ராணியம்மா இங்க பாரு, ஷூஸ் எல்லாம் பார்த்து போட்டுக்கணும். இங்க பாரு, ஷூல பாட்டமே இல்ல. ஆனா இந்த ஷூல பாட்டம் எப்படி தானா? பாட்டி, எனக்கு ஒண்ணுமே. இவ்வளவெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் உன்னை நான் தனியா விடுவேன் நினைக்கிறியா? முடியவே முடியாது. இப்போ நான் நடந்த விஷயத்தை பத்தி சின்ன கிட்ட போய் சொன்னா, ப்ளீஸ் சின்ன கிட்ட இத பத்தி எதையும் சொல்லிடாதீங்க. அவனுக்கு இது ஆனா தெரிஞ்சதுனா. எதுவும் சொல்லல ராணியம்மா. சின்ன என்ன சொல்ல போறாரோ அதை நானே சொல்றேன். இந்த வீட்டை விட்டு நம்ம எங்கேயும் போக வேண்டாம் ராணியம்மா. இதுக்கு மேல நம்ம 2 பேரும் கண்டிப்பா இங்கதான் இருந்தாகணும். ஒருவேளை தனியா இருக்கும்போது உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது? என்னால கண்டிப்பா வாழவே முடியாது. இனிமே எங்க போய் ஒளியறது? 3 வாட்டி முயற்சி பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாரோ தெரியல.